பிரிட்டிஷ்காரர் அவரு. அவரு முதல்ல கன்சல்டேஷன் வரும்போது அவர் சொன்னாரு, என்ன ரொம்ப நீங்க மன்னிக்கணும். எதுக்காக சாரி கேக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்க உங்க நாட்டை வந்து காலனியா வச்சிருந்தோம்ல, உங்களெல்லாம் நாங்க கஷ்டப்படுத்திட்டோம். அது ரொம்ப பெரிய தப்பு. அந்த வரலாற்று ரீதியான பிழைக்கு எங்களை நீங்க மன்னிக்கணும்னு ஃபர்ஸ்ட் அவர் அதை தான் சொன்னாரு. அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்ல நீங்க அவ்வளவு ஒன்றும் பெரிய பிழை பண்ணிடல. நீங்க வரலன்னா பெண்களுக்கெல்லாம் இங்க கல்வியா இருந்திருக்காது, எங்களை உயிரோட கூட வாழவே விட்டுருக்க மாட்டாங்க. அனைத்து மனிதர்களுக்கும் கல்வின்றது பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் வந்தது. அதனால நீங்க தப்பு செய்தா இருந்தாலும் கொஞ்சம் நன்மை எல்லாம் செய்திருக்கிறீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படிதான் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஏன் ஜெயிச்சது, இவ்வளவு காலனைஸ் பண்ண ஆளோட பாஷையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு காலனைஸ் பண்ண ஆள் தான், அவன் பாஷையை நாங்க பேசுறோம். ஏன்னா அந்த பாஷை எங்களுக்கு அதிகாரம் தந்தது. அவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான். வெளிநாட்டுக்காரன் தான், அவன் ட்ரேட் பண்ண வந்தான். அவன் தான் முதல்ல சதியே இருக்க கூடாதுங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனுக்கு என்ன சார் வந்து சட்டம் போடுறதுக்கு? பிரிட்டிஷ் அரசு கூட கிடையாது, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சட்டம் போடுது, இங்க பெண்களை உடன்கட்டை ஏற்றக்கூடாதுன்னு. இப்போ முதல்ல அவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் அவன் மனசு இறங்கி வந்து இந்திய பெண்களுக்காக தான் இறங்கி வந்தாங்க. இந்திய பெண்களுக்கு அவ்வளவு நன்மை செய்தாங்க. கோயில் கட்டல அவங்க எங்களுக்கு, இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறாங்க.